எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஸ்வீட் கடையில் சாப்பிட்ற அதே லட்டை நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 3 கப் சர்க்கரை 3 கப் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை உங்களுக்கு மெஷர்மெண்ட்டால் அளந்து காட்டிடுறேன். நம்ம எந்த சாமானில் மாவு எடுக்கிறோமோ அதே சாமானில் சர்க்கரையை அளந்துக்கணும். இப்போ நான் 3 கிண்ணம் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதே அளவுக்கு சர்க்கரை 3 கிண்ணமும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ 1க்கு 1ன்ற அளவில் 3 கப் தண்ணி விடுறேன். இப்போ இது நல்லா கொதிக்கணும். ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா அப்பப்போ கிளறி விடலாம். பாகு நல்லா காயட்டும். அதுக்குள்ளே நாம் மாவை கலக்கி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 கப் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம எந்த சாமானில் அளந்து எடுக்கிறோமோ அதிலே தான் கடைசி வரை எல்லாத்தையும் அளந்து எடுக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு டம்ளரோ கிண்ணமோ கப்போ எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் 3 கிண்ணம் மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்கு 1.5 கப் தண்ணி விட்டால் சரியாக போகும். நான் கொஞ்சோண்டு அரிசி மாவு எக்ஸ்ட்ரா கூட போட்டதுனால 2 கப் தண்ணியாக விட்டு கலக்கியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு அளவே எதுவும் தேவையில்லைன்னு சொன்னீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ மாவை கலக்கியாச்சு. ஒரு வானல் எடுத்து வச்சு இதில் ஒரு 2 லிட்டர் எண்ணெயை விடுறேன். இப்போ நமக்கு எல்லா எண்ணெயும் தேவைப்படாது. 1/4 லிட்டர்லேருந்து அரை லிட்டருக்குள்ளே தான் தேவைப்படும். அதனால் எண்ணெய் தாராளமாக இருந்தால் பூந்தி பொரியறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம கரைச்ச மாவை பொரிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் தளர கரைச்சதுனால மெதுவாக விட்டனாலே அப்படியே பொரிய ஆரம்பிச்சிடும். இதுவே நம்ம இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கலக்கி வச்சோன்னா கரண்டியால் தேய்க்க வேண்டியதாக இருக்கும். இது மட்டும்தான் வித்தியாசம், கெட்டியாக இருக்கிறதுக்கும் தளர கரைக்கிறதுக்கும். இப்போ நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கரைச்சிக்கலாம். இப்போ தளர இருக்கிறது கொஞ்சம் வால் அடிக்கும். கெட்டியாக கரைச்சின்னா முத்து முத்தாக விடும். நம்ம பூந்தி மட்டும் வேணும்னா கெட்டியாக கரைச்சி முத்து முத்தாக எடுக்கலாம். நம்ம எப்படி இதை இடித்து உருண்டியாக பிடிக்கிறதுனால கொஞ்சம் தளர கரைச்சா ஈஸியாக பிடிக்கலாம். இப்போ இதை நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வேக வைக்கலாம். நல்லா வெந்து எடுத்தோன்னா 10 நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த நேரத்தில் இருந்ததுன்னா கெடாமல் இருக்கும். நமக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து எடுக்கணும். இப்போ நம்ம சக்கரை பாகும் ரெடி ஆகி வந்துடுச்சு. நம்ம பொரிச்சு எடுத்த எல்லா பூந்தியும் சக்கரை பாகோட சேர்த்துடலாம். இப்போ நான் இதுக்கு ஏலக்காய் பொடி போடுறேன். ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் போதும். இது நான் கடையில் வாங்கும் போதே ஒரு பாதி ஏலக்காய் எடுத்து வச்சுட்டு பாதி ஏலக்காய் ஒரு கைப்பிடி சக்கரை போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருவேன். நம்ம கேசரி செஞ்சாலும் பாயசம் செஞ்சாலும் அப்பப்போ அரைக்க வேண்டிய அவசியம் இருக்காது, வேஸ்ட்டாகவும் ஆகாது. அதனால் நான் மொத்தமாக அரைச்சி எடுத்து வச்சுருவேன். அந்த பொடி தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலக்கி ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம். நடுவில் ஒரு 2 தரம் 3 தரம் நல்லா கலக்கி விட்டுடலாம்.
இப்போ எல்லா பக்கமும் கலங்குற மாதிரி கலக்கி விட்டு எடுத்துடலாம். நல்லா ஊறி வரட்டும். அதுக்கப்புறம் லட்டு பிடிக்கலாம். இப்போ அது ஊறட்டும். அதுக்குள்ளே நாம் முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துடலாம். இதுக்கு நான் 100 கிராம் முந்திரி எடுத்துருக்கிறேன், 50 கிராம் திராட்சை எடுத்துருக்கிறேன். திராட்சை வேணுன்றவங்க இன்னும் கூட நிறைய எடுத்துக்கலாம். எனக்கு திராட்சை கொஞ்சமாக வேணுன்றதுனால நான் கொஞ்சமாக போட்டேன். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் வெள்ளரி விதையும் சேர்த்துருக்குறேன். அது உங்களுக்கு சரியாக வீடியோவில் தெரியலன்னு நினைக்கிறேன். அடியில் இருக்குது பாருங்கள் வெள்ளரி விதை, அதை கடைசியாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெடித்து மேலே விழும். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து பூந்தியோடு நம்ம வறுத்து எடுத்து முந்திரி திராட்சை இதோட சேர்த்துடலாம். இப்போ கடைசியாக ஒரு 2 கைப்பிடி சர்க்கரை, இது வந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் போடுறேன். இல்லை டைமண்ட் கல்கண்டு இருந்தால் அதை கூட போடலாம். என்கிட்ட அது இல்லை, அதனால் நான் சர்க்கரையை போடுறேன். இப்போ நல்லா கலக்கி விட்டு 1-2 நசுக்கி எடுத்துடலாம். இந்த மத்து கோலால் நல்லா நசுக்கி எடுத்துட்டு கலக்கி விட்டுட்டு உருண்டைக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் பாருங்கள் சின்ன சின்னதாக தெரியும் நம்ம போட்டு எடுத்து சர்க்கரை. இப்போ நம்மளுக்கு வேண்டிய அளவில் உருண்டைங்க உருட்டிடலாம். இப்போ வீட்டுக்குன்றதுனால சின்ன சின்னதாக உருட்டுறேன். இதுவே தட்டு வரிசை வேறு ஏதாவது ஃபங்க்ஷன்னா இன்னும் பெருசாக கூட உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தி பிடிக்கணும். இப்போ எல்லா லட்டையும் உருண்டைங்க பிடிச்சிட்டு ஃபேன் காற்றுல ஒரு 1/2 மணி நேரம் ஆற வச்சா முடிஞ்சது வேலை. நம்ம 1 டம்ளர் மாவு எடுத்தோம்னாலும் ஒரு 10 லட்டு நம்மளுக்கு வரும். ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் நமக்கு வீட்டிலேயே ரெடி ஆகிடுச்சு. பேக்கரி ஸ்டைலில், ஸ்வீட் கடை ஸ்டைலில் ஹோம்மேட் லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது. நீங்களும் செய்து பாருங்கள், எப்படி வந்தது டேஸ்ட்டுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.